மகாராஜா விஜய் சேதுபதியின் 50வது படம். 2 நாளைக்கு முன்னே மீடியாக்களுக்கு சோஷியல் மீடியாக்கள்லாம் அந்த படத்தை ஷோ போட்டு காமிச்சிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்கள்லாம் வந்து எங்கே திரும்பினாலும் மகாராஜா மகாராஜா மகாராஜான்னு வெளுத்து தள்ளிட்டாங்க. ஓகே, நம்மளால் பார்க்க முடியல. இன்றைக்கி தியேட்டர் போயிருந்தப்போ பயங்கர கூட்டம், அலமோதும், லட்டி சார்ஜ் எல்லாம் நடக்கின்ற ரேஞ்சில் போயிருந்தப்போ கவுண்டர்லேயே டிக்கெட் கிடச்சிதுங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, இதெல்லாம் தாண்டி மகாராஜா படத்தினுடைய விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா ஆரோக்கியமான போக்கில் போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, இந்த படத்தினுடைய மகாராஜா படத்தினுடைய பிஆர்ஓ அஜித்தினுடைய மேனேஜர், இந்த படத்தை தயாரித்திருப்பவர் விஜயோடைய மேனேஜர். இது ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு சொல்லலாம். இந்த 2 ஹீரோக்களுக்கும் தெரியாமல் இவங்க வந்து இதில் ஒர்க் பண்ண முடியாது இல்லைங்களா? ஏன்னா சக போட்டியாளர் இல்லை சக ஹீரோ என்றைக்காக இருந்தாலும் வந்து அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா? விஜய் சேதுபதி ஆல்ரெடி வந்து விஜய் படத்தில் நடிச்சிருக்கார், ரைட்டு. அடுத்து அஜித் படத்தில் நடிக்கலாம். விஜய் இந்த படத்துக்கு அப்புறம் அவரும் ஒரு பிஸியான ஹீரோ, மிகப்பெரிய ஹீரோவா விஜய் அஜித்திற்கு அடுத்து ஒரு இடத்துல வராரு அப்படின் பொழுது ரைட்டு, ஓகே, இந்த படத்துக்கு பிஆர்ஓ அஜித்துடைய மேனேஜர், தயாரிப்பாளர் வந்து விஜயோடைய மேனேஜர். ஓகே, மகாராஜா என்ன சொல்ல வருது அப்படின்னு ஆல்ரெடி எல்லோரும் கதையை கேட்டுருப்பீங்க. அது முழு கதையும் சொல்ல வேணான்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக வந்து விஜய் சேதுபதி இந்த படம் சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்புகள்லாம் சொன்னது என்னென்னா, ஐயா நீங்கள் படத்தை பற்றி என்ன வேணாலும் ரிவ்யூ பண்ணுங்கள், நல்லா இருந்தால் நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், ஆனால் அந்த ஒரு சஸ்பென்ஸை மட்டும் உடச்சிட்டாங்க. குறிப்பாக அந்த கதையில் இருக்கிற ஒரு நாட்டு அதை மட்டும் எங்கேயுமே சொல்லிடாதீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அது தர்மம் கிடையாது. ஓகே, விஜய் சேதுபதி ஒரு சலூன் கடை வச்சுருக்காரு. அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என் மகாலட்சுமியை காணுங்க, கண்டுபிடிச்சி கொடுங்கன்றாரு. அந்த மகாலட்சுமி வந்து ஒரு குப்பை தொட்டி, போலீஸ் ஸ்டேஷனே கொஞ்சம் நேரம் வந்து கதி கலங்கி போகுது. அப்புறமா வந்து அவரை போட்டு ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப சீரியஸாகவே சொல்கிறார் வந்து மகாலட்சுமியை காணுங்க, கண்டுபிடிச்சி கொடுங்க, மகாலட்சுமியை காணுங்க, கண்டுபிடிச்சி கொடுங்கன்றாரு. அதுக்கு வந்து லஞ்சமாக ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின் பொழுது ஓகே, அது வெறும் குப்பை தொட்டியில் அதற்குள்ளே ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது அப்படின்னு ஆடியன்ஸுக்கும் புரிஞ்சு போகுது. இந்த முதல் பாதி முழுக்க இப்படி போயிட்டுருக்கு. முதல் பாதி சம்மந்தம் இல்லாமல் போகுது. என்னையா படம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகுது. ஆடியன்ஸ் கூட கொஞ்சம் தொய்வாகிறாங்க. இவர் என்ன சொல்ல வராரு டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்புலாம் கூட உண்டாகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இன்டர்வல் பிளாக் வருது. இன்டர்வல் பிளாக் அப்புறம் தாங்க அந்த படம் வந்து ஜெட் வேகத்தில் பறக்குது. குறிப்பாக வந்து ஆடியன்ஸை அப்படி கொண்டு வந்து நிறுத்துது. குறிப்பாக அந்த படத்தினுடைய பலமே என்னென்னா, ஆடியன்ஸ் ஒன்று யூகிக்கிறாங்க, திரையில் ஒன்று வேறு ஒன்று வருது. இதுதான் இந்த படத்துக்கான வெறுப்பு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மகாலட்சுமியை காண அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த தியேட்டர் போலீஸு, அப்புறமா வந்து சிங்கப்புலி, இந்த கேரக்டர் எல்லாம் அடுத்த ஹாஃபில் வந்து அதை கனெக்ட் ஆகுது. வந்து குறிப்பாக ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஓகே, விஜய் சேதுபதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. இடையில் வந்து கல்லாப்பட்டி நடிகனாக மாறி ஹிந்தி, தெலுங்கு, போஜ்பூரி எந்தெந்த இடங்களில் கிடைக்கிற வாய்ப்பெலாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஓகே, அது அவருடைய விருப்பம். எங்கே காசு கொடுக்குறாங்களோ நடிக்கிறாங்க, ரைட்டு. ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதியை இந்த தமிழ் சினிமா ஆடியன்ஸ்லாம் மறந்துட்டாங்களோ அப்படின்ற நிலைமைக்கு வந்த பிறகு திரும்ப நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு இந்த படத்தில். குறிப்பாக அவருடைய நடிப்பு ஒரு தனித்துவமாக இருக்குது, ரொம்ப கவனிக்கத்தக்க வகையில் இருக்கிறது. மீண்டும் ஒரு விஜய் சேதுபதி ஃபார்முக்கு வந்துட்டார். ஓகே, நட்டி ஒரு கெட்ட போலீஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அதுக்கு சில இதெல்லாம் சொல்கிறாங்க, ரைட்டு. நம்ம கர்ணன் படம் கூட பார்த்தோம், அந்த மாதிரியாக இருக்குது. வழக்கமான ஒரு போலீஸாக இருக்கார், ஒரு லஞ்சம் வாங்குறாரு. அவர் வந்து குப்பை தொட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக, அந்த மகாலட்சுமியை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. இதில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கமுலிங்க. படத்தோட 2வது ஹீரோன்னு கூட அவரை சொல்லலாம். வந்து அவர் வந்த பிறகு தான் படமே வேற ஒரு லெவலில் அப்படி போகுது, கலன்னு போயிட்டே இருக்குது. இயக்குனர் நித்திலன் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். அது என்ன விஷயம் அப்படின்ட்டு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டுகிட்டே போயிருக்காரு. அது வந்து திரைக்கதையோட மிகப்பெரிய பலம் சொல்லலாம். ஏன்னா கடைசி அந்த 20 நிமிடம் படத்தை வேறு லெவலில் கொண்டு போகிறார். இந்த முதல் பாதி கூட இவருக்கு கொஞ்சம் ஒரு படம் பார்க்குறோம்னா ஒரு தொய்வு இருக்குது இல்லைங்களா, அதை கூட சரி பண்ணியிருக்கலாம். இது 2வது பாதி தான் படமே. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் படம். மீதி 1 மணி நேரம் ஓகே, அது ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம், இல்லைனா வந்து ஆடியன்ஸுக்கு புரிகிற விதமாக ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காரு. இதை ஓகே. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அனுராக் காஷ்யப். இதில் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் என்னென்னா, தண்டுபாளையம்னு ஒரு படம் வந்தது, கன்னடத்தில் கூட இட்டு. அந்த படம் வந்து ஒரு கும்பல் போய் ஒரு வீட்டில் கொள்ளை அடிக்க போவாங்க. கொள்ளை அடிச்சுட்டு கரண கொடூரமாக
அவர்களை கொன்றுவிட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு வந்து விடுவார்கள். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு. இதில் எனக்கு என்ன பெரிய இதுன்னா, ஓகே, அனுராக் காஷ்யப் கொண்டு வந்திருக்காங்க. அவர் மிகச்சிறந்த இயக்குனர். ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். என்னை பார்க்க வரக்கூடிய இளம் இயக்குனர்கள்லாம் ஒரு அமௌண்ட்டு கட்டினா தான் நான் அப்பாயின்மெண்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு. அந்த அளவுக்குலாம் நீங்கள் என்னை பார்க்க வரீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு துட்டு கட்டணும், துட்டு கட்டினா தான் நான் உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னாரு. மேபி இந்த படத்தில் ஏன்னா பார்க்க வரதுக்கே அவ்வளோ காசு கேட்குறாரு அப்படின்போது படத்தில் கண்டிப்பாக நல்ல சம்பளம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்னென்னா, அனுராக் காஷ்யப் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ஒன்று பேசுகிறாரு, டைலாக் வேறு ஒன்று போகுது, அது ஒரு மாதிரி ஒட்டாமல் இருக்குது. எனக்கு என்னென்னா, எத்தனையோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழ் சினிமாவில் ஒரு வாய்ப்பு. இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 200-300 பேரை ஒரு ஆடிஷன் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. என்னென்னா, சீனு ராமசாமின்னு ஒருத்தர் தென்மேற்கு பருவக்காட்டில் விஜய் சேதுபதின்ற ஒரு புதுமுகத்தை கொண்டு வந்து சேர்க்கலைன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகராக மகாராஜா படத்தில் 50வது படத்தில் அப்படி மகாராஜா மாதிரி நிற்கிறார் அப்படின்னா அதற்கு ஒரு சீனு ராமசாமி மாதிரியான ஒரு இயக்குனர் தான் காரணமாக இருந்தார். அப்போ நித்திலன் சுவாமிநாதன் அந்த ப்ரொடியூசர் அனுராக் காஷ்யப்புடைய இந்த கேரக்டருக்கு ஒரு புதுமுகத்தை நீங்கள் அறிமுகப்படுத்திருந்தா, நீங்கள் புதுமுகனா யாராவது ஐயா சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறவங்கள இது பண்ண தேவையில்ல. நீங்கள் முறைப்படி அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி ஒருத்தர் அது மாதிரி அறிமுகப்படுத்தியிருந்தால் அவருக்கு ஒரு பெரிய லைஃப் கிடச்சிருக்கும். ஓகே, ரைட்டு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனாலும் ஒட்டுமொத்தமாக எனக்கு என்னென்னா, இந்த படத்தை ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு ஓவர் பில்டப் கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா நான் கூட பெரிய எதிர்பார்ப்பு போயிட்டேன். ஏன்னா கடந்த 2 நாட்களாக நீங்கள் சோஷியல் மீடியாவை திறந்தீங்கன்னா, சேனல்களை ஓப்பன் பண்ணிங்கன்னா, அப்புறமா ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எங்கே பார்த்தாலும் மகாராஜா 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 அது தெரியுமா தெரியுமான்னு. உண்மையிலே ஓகே, நல்ல படம். அதுக்காக இவங்க கொண்டாடுற அளவுக்கு ஓஹோன்னு பயங்கர அளவுக்கு எதிர்பார்ப்பு தான் காரணம். அந்த எதிர்பார்ப்பு என்னுடன் சேர்ந்து இருந்த ஆடியன்ஸ்க்கெலாம் கூட இருந்தது. ஓகேயா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. திரும்பவும் இந்த படத்தினுடைய கதாநாயகன், முதல் கதாநாயகன் டைரக்டர், 2வது கதாநாயகன் விஜய் சேதுபதி, 3வது கதாநாயகன் சிங்கம்புலி, இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை, ஏன்னா கடந்த ஜனவரியிலேருந்து அப்படியே தமிழ் சினிமா கொஞ்சமாக ஒரு மாதிரி ஆகி நொந்து நூடல்ஸ் ஆன நேரத்தில் கருடன் ஒரு படம் காப்பாற்றுச்சு. இப்போது மகாராஜா வந்திருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குன்னு பார்த்தா, இதுக்கப்புறம் மவுத் டாக், அப்புறமா திரும்ப மீடியாக்கள், அப்புறம் சோஷியல் மீடியாக்கள் வர ரிவ்யூஸ், அப்புறமா டாக், இதனால் இதுவாகலாம். ஓகே, மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரியான குழந்தைங்கள்லாம் தயவுசெய்து கூட்டு போயிடாதீங்க, கொஞ்சம் இதுவாகவே இருக்குது. மற்றபடி இந்த படம் பார்க்கலாம். ஓஹோன்ற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. திரும்பவும் விஜய் சேதுபதி தன்னுடைய ஃபார்முக்கு வந்துட்டார். இந்த மகாராஜாவை வச்சு தொடர்ச்சியாக அவர் 1 டஜன் படங்களில் நம்ம ஹீரோவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதர் லாங்குவேஜெல்லாம் கொஞ்சம் போங்க, மறுபடியும் தமிழில் கவனம் செலுத்துங்க விஜய்எஸ் அப்படின்னு தான் கேட்க தோணுது. நன்றி.